ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமந்தி அர்ஜுன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா எங்கடா போகிறோன்னு புரியாமல் சாமந்தியும் அவங்க அம்மாவும் ரோட்டால் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து சாமந்தியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படின்னு பார்த்து முன்னுக்கு ஒரு வண்டியும் வந்துடுது. உடனே பார்த்தோன்னா வண்டிக்காரர் பிரேக் போட்டுடுறான். இருந்தாலும் சாமந்தியோட அம்மா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நம்ம அர்ஜுன் வீட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா பார்வதி, அவங்களும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இவங்களும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து நம்ம சாமந்தியும் பார்வதியும் அவங்க அம்மாவை எழுப்பி விடுறாங்க. ஸோ பார்வதியை பார்த்து சாமந்தியோட அம்மா நீங்கள் பார்வதி தானே அப்படின்னதும், ஆமாம் நான் பார்வதி தான், நம்மலாம் ஒரே ஊர் தான், நீங்கள் சண்முகானனோட வைஃப் தானே அப்படின்னதும் ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் ஊர்க்காரங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னதும், அது பெரிய கதைங்க, இந்த ஊரில் தான் என் பொண்ணு வேலையும் பார்க்குறா, ஆனால் என் பொண்ணை வந்து எங்களால் தொடர்பு கொள்ள முடியல, அதான் எங்கே போகிறேன் எங்கே தங்குறேன்னு இந்த சிட்டியில் ஒன்றுமே தெரியல அப்படின்னதும், உடனே பார்த்தோன்னா சரி இது உங்கள் பொண்ணு அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னதும், உடனே பார்த்தோன்னா சாமந்தியும் அவங்களும் நம்ம சாமந்தியோட அம்மாவை ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், கவலைப்படாதீங்க, நான் வந்து வேலை பார்க்குற முதலாளியம்மா நல்லவங்க தான், நீங்களும் அந்த வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு வேலை பாருங்கள், உங்கள் பொண்ணோட அட்ரஸ் பொண்ணு கிடைச்சதும் நீங்கள் தாராளமாக அங்கே போய்க்கலாம், இப்போதைக்கு வயசுக்கு வந்த பொண்ணை வச்சு ரோட்டில் சுற்றி திரிகிறது ரொம்ப தப்பு அப்படின்னதும், ரொம்ப நன்றி பார்வதி அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி பார்வதி கூட நம்ம அர்ஜுன் வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா அர்ஜுனோட அம்மா வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் சாமந்தி அவங்க அம்மாவும் வீட்டை பார்த்ததும் அம்மாடியோ என்ன பெரிய வீடு அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ளே போகிறாங்க. அப்போ பார்வதி இதோ ஃபோன் பேசிகிட்ருக்காங்களே, இவங்க தான் எங்கள் முதலாளி அம்மா, அவங்க ஃபோன் பேசி வச்சு முடிச்சிடட்டும், அதுக்கப்புறமா அவங்க கிட்டே பேசி இந்த வீட்டில் ஒரு வேலை பார்த்து கொடுக்குறேன் சரியா அப்படின்னதும் சரிங்க அப்படின்னு அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க நம்ம சாமந்தியும் அவங்க அம்மாவும். இங்கே பார்த்தோன்னா ஃபோன் பேசி போயிட்டுருக்கும் போதே நம்ம அர்ஜுன் அம்மாவோட முந்தானை வந்து தீயில் பிடிச்சிருது. இதை பார்த்து சாமந்தி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே ஃபுல்லாக பட்டுருமா அப்படின்னு அவங்கள தள்ளி விட்டுடுறாங்க. இதை பார்த்து அர்ஜுன் அம்மாவுக்கு கோபம் வந்து ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லி சாமந்தி அம்மா கன்னத்துலேயே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செமையாக அந்த இடத்துல அடிச்சு ஆகிறாங்க. என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தைரியம் வருதா, என் அம்மா கையிலேயே வந்து அம்மா மேலேயே கை வைப்பீங்க அப்படின்னதும், உடனே பார்த்தோன்னா இந்த பக்கம் பார்த்தா இங்கால முந்தானே எரிஞ்சிட்ருக்கு. உடனே அந்த இடத்துல எல்லாத்தையும் அணைச்சி விட்டுட்டு, மேடம் இங்கே பாருங்கள் மேடம், குயிக்கா புடவையை மாற்றுங்க அப்படின்னதும், இருடி நான் புடவையை மாற்றிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு அர்ஜுன் அம்மா உள்ளே போய் புடவையை மாற்றிட்டு நேராக வெளியில் வந்து அவங்க கையில் அந்த பொசுங்கின புடவை துண்டை கம்பியில் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா உன் கை ஏன் மேலே படுச்சு, அறிவறுப்பாக இருக்குது, நீ தொட்ட இடத்த குளிச்சு கழுவிட்டு தான் வந்திருக்க அப்படின்னதும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க, அது தெரியுமா உங்களுக்கு, உங்கள் புடவை நெருப்பில் பட்டுருச்சு, அதை காப்பாற்றுறதுக்காக தான் அம்மா அவங்கள தள்ளி விட்டாங்க, அதுக்காக அம்மா அவங்கள தொட்டது தப்பா அப்படின்னதும், ஆமாண்டி உன் அம்மா தொட்டது தப்பு தான், ஆமாம் யார் நீங்கள் பிச்சைக்கார கூட்டாங்க, உங்கள் கை ஏன் உடம்புல படுறதா, அசிங்கமாக இருக்குது அப்படின்னது, இவ்வளோ ஆணவம் ஆகாது அப்படின்னு சாமந்தி சொன்னதும், ஐயோ சாமந்தி பொறுமையாருமா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி யாருது அப்படின்னதும், அம்மா பாவம் வயசுக்கு வந்த பொண்ணு, ஊரில் புதுசு சிட்டியில் தனியாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க, இந்த அம்மா வேற மயங்கி விழுந்துட்டாங்க, பாவம் ஏதோ வேலை தேடி திரிகிற மாதிரி இருந்துச்சு, அதான் நம்ம வீட்டுக்கும் வேலை ஆட்கள் தேவை இல்லையா, அதான் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னது, போதும் யாரை கூட்டிகிட்டு வரேங்கிற ஒரு விவஸ்தை கிடையாது இந்த வீட்டில், நான் தான் முதலாளி, அது ஞாபகம் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நிற்கவே கூடாது அப்படின்னதும், உடனே சாமந்தி ஹலோ இப்படி
அப்படிப்பட்ட வீட்டில் நாங்கள் தான் வேலை செய்யவே கூடாது, வாமா போகலாம் அப்படின்னுட்டு சாமந்தி அவங்க அம்மா கையை பிடிச்சி நேராக வீட்டுக்கு வெளியில் வராங்க. அங்கே பார்த்தோன்னா அர்ஜுன் கார் வந்து இறங்குது. ஸோ அர்ஜுனை பார்த்து சாமந்தி அவங்க அம்மாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏம்மா இந்த தம்பியோட வீடா இது அப்படின்னு போதும். ஆமாம்மா அதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமந்தி அவங்க அம்மாவும் அர்ஜுனை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படியும் பார்த்தோன்னா அர்ஜுன் அவங்க அம்மா கிட்ட சாமந்தி அவங்க அம்மா 2 பேருக்கும் சார்பாக பேசி அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ப்பாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த ப்ரோமோ